ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் மதகுப்பட்டின்ற வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தோட்டப்பயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய மான், மயில், கொக்கு இதெல்லாம் வந்து பயிரை வந்து சேதப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 4 ஃபேன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்ட்டு பார்ப்போம். நம்ம ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 4 கழி எடுத்திருக்கோம் 8 அடி ஹைட்டில். இந்த டியூப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பைப்பையும் கழியும் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்காக இதை நீட்டாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அதுக்கப்புறம் அந்த பைப்பில் அந்த கழியில் பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டியூப் வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டோம்னா காற்றுல கீழே விழாமல் இருக்கும். அதுக்கடுத்து எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட்டை நம்ம ஒன்று ஒன்றா அசெம்பிள் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை ஃபார்மருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ சவுண்டு வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டாக நம்ம வச்சு செக் பண்ணி தான் அந்த இடத்துல நம்ம இந்த ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 4 இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதை பற்றி தெரியாத நிறைய விவசாயிங்க இருக்காங்க. அவங்களுக்கும் இதை பற்றி தெரியப்படுத்துங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால உங்கள் தோட்டத்தில் வர அனிமல், அதாவது நீங்கள் விளைவிக்கிற பயிரை சேதப்படுத்துகிற அனிமல் வராமல் கண்ட்ரோல் பண்ண முடியும்.